எதுவுமே எதுக்கு ஓப்பன் எதுக்கு பண்றீங்க? அவங்க பேசி சொல்றாங்கறாங்கல்ல. എന്നാ സാറേ മനസ്സിലായോ? ஸோ கைஸ், ரொம்ப கஷ்டப்பட்டுங்க வர்றதுக்கு. நம்ம இப்போதான் உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். ஸோ சரியான கூட்டங்க, ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது உள்ள. அப்பா, இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வர்றது. செம்ம டிராஃபிக்கு வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்கு. வண்டியே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நிற்கிதுங்க. ஸோ எங்கே நம்ம அண்ணன் மாதிரி பின்னாடி வந்துருக்கிறாரு. வாய்ஸ் செட்டை போட்டு கெத்தாக வந்துருக்கிறாருங்களா? அதுதான் பண்ணேன். நீ கண்டினியூ பண்ணுட்டாருங்க. ஸோ ஆனால் பயங்கரமாக இருக்குது கூட்டம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் வரேன். இதுக்கு முன்னாடி நான் வரும்போதெல்லாம் சும்மா வண்டியே உள்ள கோயில் வரைக்கும் போவோம். கோயில் வரைக்கும் போயிட்டு அங்கேயே நாங்கள் வண்டியை நிறுத்துவோம். இப்போ வண்டியே கோயில் உள்ளே என்ட்ரி ஆகலை, கேட் விட்டு வெளியே நிறுத்திட்டா போயிட்டுருக்குறோம். ஸோ நீ எவ்வளோ தூரம் போகணுங்கிறது தெரில, பக்கத்தில் போயிட்டு என்ட்ரி பண்ணுறேங்க. எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ நாங்கள் இப்போ வழியை மாறி வந்துட்டேங்க. வழி மாறி வேற ஒரு வழியில் வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எப்படி உள்ளே போகிறது தெரில. அப்புறம் அந்த ஐயா இருப்பார்ல, அவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாருங்க. லைவில் பேசிகிட்டு இருக்காரு, தெரியுதா இல்லைன்னு தெரில. ஸோ எப்படி உள்ளே போகிறதுனே தெரில. ஸோ கைஸ், இப்போதான் ஒரு வழியாக உள்ள கோயிலுக்கே வந்துட்டு என்ட்ரி ஆகிட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டத்தை பாருங்களேன். நானும் ரொம்ப தூரமாக நடந்து எனக்கே டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நல்லா முதல்லாம் வந்தனா வண்டி எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ளேயே போய் நிறுத்துறேன். இங்கிருந்து தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு அந்த கோயில். சொன்னி உங்களுக்கு கிட்ட போய் கட்டுறேன். எதுவுமே எதுக்கு ஓப்பன் எதுக்கு பண்றீங்க? அவங்க பேசி சொல்றாங்கறாங்கல்ல. எதுக்கு ஓப்பன் பண்றீங்க? பேசும்போது எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க தயவு செய்து. அவங்க வந்து பேசுறாங்க, வெயிட் பண்ணுங்க. அளவக்கூடிய அண்ணன் வந்தாரு. திறந்துட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை தேவையாக நமக்கு? சாமி இல்ல, இவ்வளவு பிரச்சனை தேவையான்னு கேட்கல. இவ்வளவு பிரச்சனை தேவையா? எங்க இவரு இவ்வளவு பிரச்சனை தேவையா நமக்கு? சைலண்டா அப்பவே விட்டு இருந்தாங்கன்னா நம்ம வாட்டில் வந்திருக்கலாங்க. பயங்கரமான பிரச்சனைங்க. அப்பா, ஏன்டா நான் சிவராத்திரிக்கு வந்தேன், எனக்கே சிவராத்திரி வீடுகள் நிறைந்து கிடக்கின்றன. ஏரியெல்லாம் தாண்டி எல்லாம் போக வேண்டியது இருக்கு. ரொம்ப ஏங்க, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம். சிவன் சிலை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சிவன் சிலைக்கு பக்கத்துல வந்துட்டோம். இவர்தான் ஆதி யோகி. காதையாகல போக முடியாது.
நம சிவாய. நம சிவாய. A most overwhelming vision the sages and Devi Parvati had ever witnessed. He transmitted the profound science of yoga in its full depth and dimension. He expounded 112 methods of attainment, offering his disciples access